கொள்ள வாய்ப்பு கொடுத்ததற்காக எழுத்தாளர் இமயம் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு இமயம் அண்ணன் இமயம் அண்ணனா தான், இமயத்துக்கு அண்ணனா இல்லை, எனக்கு இமயமே அண்ணன். இமயம் அண்ணன் எதுக்காக ரொம்ப பிடிக்க அப்படின்னா, நான் கலைஞரை நீண்ட கால எதிர்க்கட்சி தலைவராக பார்த்தவன் என்னுடைய இளமை காலத்தில் பள்ளிக்கூடத்தில். அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவராகவும் முதல்வராகவும் மாறி மாறி பார்த்தவன். அப்படி பார்த்த பொழுது கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லாத ஒரு தொண்டன் என்ன ஒரு கம்பீரத்தோடு அந்த கருப்பு சிவப்பு கரவேட்டியை கட்டிக்கிட்டு இருப்பானோ, அதை போல இமயம் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய மிகப்பெரிய பெருமை நான் கருப்பு சிவப்பு வேட்டியோடு கட்டி இருக்கிறதான்னு சொன்னது ஒரு எழுத்தாளர் சொன்னது இல்லையா. அதுதான் எனக்கு முதல்ல இமயம் அண்ணன் அவருடைய கதைக்கு வெளியே ஒரு எழுத்தாளராக பார்க்க வச்சது. அதன் பிறகு எழுத்தாளர் இமயம் அவர்களுக்கு அந்த கோவம் எங்கேருந்து வந்துச்சுங்கிறத நீங்கள் நாங்கள் அமைச்சர் கணேசன் பார்த்தேன். ஏன்னா நாங்கள் ஒரு 4 பேரை கூட்டி கொண்டு 4 நல்ல விஷயம் சொல்ல நினைக்கிறோம், நீ என்ன எதிர்த்து உட்காரு அப்படின்னு சொன்னேன். பக்கத்தில் இருந்த பேராசிரியர் பக்கத்தில் இருந்தார் இல்லையா ராஜேந்திரன், அவங்க நாங்கள் பள்ளிக்கூடத்தில் கூட இவ்வளோ அதட்ட மாட்டோம், அமைச்சர்கள் இப்படி அதட்டுறாரு அப்படின்னாரு. அது என்னன்னா, அது கலைஞரின் மேல் கொண்ட அன்பு. என்னன்னா, இப்படி ஒரு ஒப்பில்லாத ஒரு தலைவன் இத்தனை இடத்துல இத்தனை வகையில் சினிமா, கவிதை, கதை, கட்டுரை, கடிதம் இவ்வளவு எழுதி வச்சிருக்க ஒருத்தரை பற்றி பேசும் பொழுது அதை கேட்க மாட்டீங்களா நீ அப்படின்னு தலைவர் மேலேயே இருக்கிற ஒரு கடைசி தொண்டனுக்கு இருந்த அன்பு தான் அமைச்சர் கணேசன் அவ்வளவு கடுமையாக பேசினது. நீ படிக்கல, உனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லைம்மா, ஆனால் நீ படிக்கல, உனக்கு இதெல்லாம் விளங்காதும்மா, நீ படிக்கல, உனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லைம்மா, ஆனால் படிப்பின் அவசியம். படிப்பு என்ன, எது படிப்புனா, படிக்காத எனக்கு விளங்குற மாதிரி அவன் சொல்லி கொடுத்தாதான் அந்த படிப்புக்கு பயன். அவனுக்கு மட்டும் புரியும், எனக்கு புரியாதுன்னா அந்த படிப்புக்கு பயன் இருக்கா? ஒரு பயனும் இல்லை. படிக்காத எனக்கு விளங்க வைக்கணும், விளங்குனா தான் அது படிப்பு. அப்போ தான் அவன் படித்தவன். அவன் எப்போ படித்தவன்? படிக்காத பள்ளியப்பனுக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொன்னால் அவன் படித்தவன். அப்படி பார்த்தா அந்த தமிழ்நாட்டிலே மிக படித்தவர் யாருன்னா கலைஞர் அவர்கள் தான். தான் படித்ததை படிக்காத எல்லோருக்கும் புரியும்படி எல்லாவற்றையும் தினசரி கடிதம் எழுதுறதுல அது பார்க்கும்போது நினைப்பேன், இந்த நாட்டில் அதிகமாக கதை எழுதியவர், அதிகமாக வசனம் எழுதியவர், அதிகமாக கவிதை எழுதியவர், அதிகமாக அரசாங்க கோப்பில் கையெழுத்து போட்டவரோட அதிகமாக இந்த நாட்டில் படித்தவர் யாருன்னா கலைஞர். படித்த எல்லாவற்றையும் மறுநாளே உடன்பிறப்பேன்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, கிடைத்த இடத்திலெல்லாம் அதை சொல்வது என்பதற்கு இல்லையா. அப்படி செய்வதற்கான காரணம் கலைஞருக்கு அந்த எழுத்தின் மேல் இருந்த இருப்பு. கதை வசனம் இவ்வளவு பிரமாதமாக 65 ஆண்டு காலம் ஒருவரால் எப்படி பயணப்பட முடிந்தது அப்படி யோசிச்சிங்கன்னா என்னென்னா, 2 விஷயம் சொல்ல முடியும். அவர் திரையில் எழுதாத 2 விஷயம் என்னென்னா, இன்னைக்கு டக்குனு எனக்கு மோடி ஞாபகம் வந்துட்டார். மருந்து சாப்பிடும் போது குரங்கு நினைக்காதுங்கிறாங்க, ஆனால் அதான் நினைக்கிறது என்ன சில மனசு. அது ஒரு தேர்தல் நேற்றோடு பிரச்சாரம் முடிகிறது, 7 கட்டமாக நடக்குது. நேற்றோடு பிரச்சாரம் முடியுது, நாளைக்கு கடைசி 7ஆம் கட்ட தேர்தல், 4ஆம் தேதி முடிவு வரப்போகுது. தேர்தல் பிரச்சாரம் முடிந்த மறுகணமே என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் போய் நான் தியானம் செய்ய போறேன் காவி கட்டி சுற்றி 30 கேமரா உட்கார்ந்தாருன்னா அடுத்த நாள் என்ன செய்யணும்னு தெரியல. தேர்தல் முடிஞ்சிருச்சு, மேடை போய் சொல்லியாச்சு, 4 மணிக்கு முடிஞ்சிருந்த தேர்தல் 4:05 என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா கலைஞர் தன் வாழ்நாள் இத்தனை ஆண்டு காலம் தேர்தல் இருக்கு இல்ல, கட்சி இருக்கு இல்ல, ஆட்சி இருக்கு இல்ல, தொடர்ந்து அடுத்த நாள் செய்ய ஒரு வேலை இருப்பாங்க இல்லையா. காலையில் கிளம்பி போன அடுத்த வேலை இருக்கு வாங்க. அமைச்சர் சக்கரபாணி அவர்களுக்கும் அண்ணன் கணேசன் அவர்களுக்கும் 100 வேலை இருக்கும். தேர்தல் இருக்கு, முடிஞ்சிருச்சு, அவசியம் இல்லை. இங்கே ஒரு கூட்டத்தை நடத்தி உட்காருவதற்கான காரணம், எங்கிட்ட 4 எழுத்தாளர் இருக்காங்க, எங்ககிட்ட தலைவர் ஒருத்தர் எழுத்தாளர் இருந்தாரு, அவரை பற்றி சொல்வதற்கு எழுத்தாளர் இருக்காங்கன்னு சொல்லி இதை ஒரு வேலையா செய்வதற்கு இல்லையா. இப்படி இந்த கழகத்தினுடைய தொடர்ச்சியாக வேலை செய்கிற பாங்கு கலைஞரிடம் இருந்தது.